அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சித்த மருத்துவம் சார்ந்து நோய்கள பரிகரிக்கிறதுல பல்வேறு விஷயங்களும், விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களும் நம்மளுடைய தொடர்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்டின்னா, கட்டாயம் எங்கள அப்பாயின்ட்மென்ட் எடுத்துட்டு கண்டிப்பா ரிப்போர்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணிட்டு தொடர்பு கொள்ளலாம் அப்டின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் வேண்டாம். அதாவது நான் சித்த மருத்துவத்தில் பட்டம் படித்து, பட்ட மேற்படிப்பு படித்த சித்த மருத்துவர். நெறைய நோய் சார்ந்து சித்த மருத்துவத்தில எப்படி அத தீர்வுகள் காண்றோம் அப்டின்ற நெறைய விஷயங்கள இந்த காணொளி தொடர்ல குடுத்துட்டுருக்கோம். ஆல் ஓவர் இண்டியா எல்லா லாங்குவேஜஸ்லயும் கன்சல்டேஷன்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ என்ட்ட ஒரு கேஸ் வந்து அப்ரோச் ஆகுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் டொனேட் பண்ண போயிருக்கிறார். தன்னுடைய ரிலேட்டிவ்க்காக ஒரு பிளட் டொனேட் பண்ண போயிருக்கிறாரு. 32 வயது மிக்க 32, 33 வயசு தான் இருக்கும். ரொம்ப யங் ஏஜ். அப்ப அந்த போற சமயத்துல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் டொனேட் பண்ணி முடிச்ச பிறகு, அந்த லேப்ல இருந்து ரேபிட் கார்ட் டெஸ்ட் மூலியமா, ரேபிட் பரிசோதனை மூலியமா, ரேபிட்னா கார்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஜஸ்ட் கார்டு பரிசோதனையில அவருக்கு டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு எழுதி, டோனாருக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்பிஎஸ்ஏஜின்னு எழுதி குடுத்துடுறாங்க. அந்த ரிப்போர்ட்ட என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து அவங்களுக்கு தெளிவான ஒரு விஷயங்கள சொல்லி குடிக்காம, உடனே அவங்கள ஹையர் சென்டருக்கு போங்க. நீங்க மெடிக்கல் காலேஜுக்கு போங்க அப்படின்றத அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த பேஷண்ட் வந்து பயப்பட்டு, பதட்டப்பட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அ என்ன பண்றதுன்னே தெரியல. சாப்பிட முடியல, தூங்க முடியல. திடீர்னு நெட்ல பார்க்குறாரு, படிக்கிறாரு. இது இந்த மாரியான நோய்ன்னு சொல்றாங்க. இது எப்படி எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. இப்படி பல்வேறு குழப்ப சூழ்நிலை ஏற்பட்டு, அவருடைய லைஃபே டோட்டலா 50% வந்து எதுக்கு இருக்கோம் அப்படின்ற நிலைமைக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. உடனே இடையிலயும் என்ன பண்ணியிருக்காரு, அவரு வெளிய ஒரு முறை செக் பண்ணியிருக்கிறாரு. இது மஞ்சக்காமாலைன்னு அந்த அது எப்பவுமே பிளட் டொனேட் பண்ற இடத்துல அது வந்து உங்களுக்கு மஞ்சக்காமாலை மாரி ஏதாவது இருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரு என்ன பண்றாரு, 10 நாள் கழிச்சு மறுபடியும் சரி 10 நாள் கீழ எல்லாம் எடுத்துட்டு உடனே போயிட்டு மஞ்சக்காமாலைக்கு டெஸ்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்ல போய் சொல்லியிருக்காரு. இது ஏன்னா இத காட்டல. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ட வந்து காட்டாம ஜெனரலா போய் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா மக்களுக்கு வந்து மஞ்சக்காமாலைன்னு சொல்லி நம்ம வந்து விஷயத்த சொல்றதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இது. என்னன்னு ஆக்சுவலா சொன்னோம் அப்டின்னாலே, தெளிவா அந்த இயர்லியரான டெஸ்ட்ட வந்து ஈஸியா பண்ணிர்லாம். ஸோ இவரு என்ன பண்றாரு மஞ்சக்காமாலைன்னு சொன்னோனே, சுகரும், டோட்டல் பிலிரூபினும் பார்த்து, அவருக்கு என்ன விஷயம் அப்டின்றத அவங்க வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்போ அதுவுமே பெரிய அளவுக்கு ரைஸ்டு கிடையாது. நார்மலா தான் இருந்திருக்கு. சரி ஓகே. உடனே என்னன்னா ஒரு 15 நாள் கழிச்சு, டோட்டலா அந்த 1ஆம் தேதி டெஸ்ட் எடுக்குறாரு அப்டின்னா, 15 நாள் கழிச்சு, இப்ப நம்மள்ட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுக்குறாரு. இப்ப இந்த மாசம் 15ஆம் தேதி. இப்ப அத எடுக்கிறப்ப என்னன்னா, "இந்த மாரி இருக்கு சார். எனக்கு லைஃபே போன மாரி இருக்கு. எனக்கு எதுக்கு இருக்கிறேன்னே தெரியாத அளவுக்கு இருக்கிறேன். எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நான் ஒரு கூலி வேல பார்க்குறவன். எனக்கு இப்படி இப்படி ஒரு நான் எந்த விதத்திலயும் தப்பான விஷயமும் எதுவுமே நான் ஈடுபடல. பட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இத வெளிய சொல்லவும் முடியல. என் வீட்ல கூட அத சொல்ல முடியல." அப்படின்ற மாரி இது பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல வேள சொந்தக்காரங்க அந்த பிளட் டொனேட் பண்ண போனவங்களுக்கு அத பத்தி யாருக்கும் தெரியலன்ட்டாங்க. ஸோ வேற பிளட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரியான சிச்சுவேஷனும் கேள்விப்பட்டோம். இந்த சமயத்தில இவருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் சொன்னது, "சார் நீங்க ஆரம்பத்துல இருந்தே முழுமையா எதுவும் டெஸ்ட் எடுக்கல. எல்லாமே தவறான டெஸ்ட் தான் எடுத்திருக்கு. தயவு செய்து ஒரு முறை நான் சொல்ற விஷயத்த தெளிவா கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு பயப்படாதீங்க." ஏன்னா அவரோட பேச்சே வந்து கண்டிப்பா அழுதுட்டே அவர் வந்து பேசுறாரு. "எனக்கு லைஃபே முடிஞ்சிருச்சா சார்? என்ன சார் இப்படி சொல்ட்டாங்களே?" ஏன்னா ஒரு கிராம பகுதியில இருந்து வரக்கூடிய ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரியான விஷயம் அப்படின்றது புரியப்படாத மேபி தெரியாம கூட அவங்களுக்கு இருந்தது. ஈவன் சிட்டீஸ்ல கூட இத பத்தின விழிப்புணர்வுன்றது ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஸோ, அதனால அவர்ட்ட பேசிட்டு இருக்கப்ப, ரொம்ப அவர் வந்து மன வருத்தப்பட்டு அவர் பேசின அந்த குமுறல வந்து பார்த்தேன். உடனே என்ன பண்ணேன், "ஒண்ணும் இல்ல சார். நான் சொல்ற ஒரு டெஸ்ட் ஒரு 5 டூ 6 டெஸ்ட் மட்டும் கம்பல்சரி எடுங்க. என்ன செலவானாலும் எடுங்க. வெரி, வெரி மேண்டேட்டரி." "சார் நான் ஜிஹெச்ல எடுத்துக்கலாமான்னு?" கேட்டாரு. "ஜிஹெச்ல எடுக்கலாம் சார். பட் ஒரு டெஸ்ட் மட்டும் தான் ஜிஹெச்ல எடுப்பாங்க. டிஎன்ஏ மட்டும் தான் எடுப்பாங்க. பட் எனக்கு அத சார்ந்து கொஞ்சம் டீட்டெயில்டா டெஸ்ட் தேவ இருக்கு. அது இருந்தா மட்டும் தான், உண்மையிலேயே உங்களுக்கு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்றத சொல்ல முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். உடனே அவர் என்ன பண்ணாரு, எல்லா டெஸ்ட்டும் ப்ராப்பரா நம்ம சொன்ன லேப்ல ப்ராப்பரா எடுத்துக்கிட்டாரு. எல்லாமே குவாலிட்டியா ஸ்டாண்டர்டான லேபு. நீங்க நினைக்கிற மாரி 6000, 10,000லாம் டெஸ்ட் வரும்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையா மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய நெறைய லேப்ஸ் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, மைக்ரோ லேப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லேப்ஸ் வந்து நல்ல சிறப்பா செய்றாங்க. எனக்கு அதுல அவங்களோட ரெஸ்பான்ஸுமே நல்லா எங்களுக்கு வந்து ஈவன் நம்ம ஒரு இடத்துல இருந்து பிராக்டிஸ் பண்றோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா அண்ட் பெங்களூர்ல கூட மைக்ரோ லேப்ஸ் வந்து யூஸ் பண்றோம். நல்ல குவாலிட்டியா இருக்குது. நம்ம ஒரு டைம் நீங்க என்ன டெஸ்ட் எடுக்கணும் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும் ப்ராப்பரா நீங்க வாங்கிட்டு போய் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, சொன்ன பிறகு ப்ராப்பரா டெஸ்ட் எடுத்து ஒரு 3 டேஸ்ல ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரிசல்ட்ட பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கம்ப்ளீட்லி ஹெச்பிஎஸ்ஏஜி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அப்படின்றது, அதாவது 11 வந்து ஜெனரலா வெளி லேப்ல எடுத்திருக்கிறாரு. எடுத்துட்டு அதன் பிறகு தான் அவர் என்ட்ட கன்சல்டேஷன்ஸ் வந்து 2 நாள் கழிச்சு பண்றாரு. அப்புறம் டெஸ்ட் குடுக்குறேன். 16ஆம் தேதி அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு. அன்னைக்கு கம்ப்ளீட்டா அன்னைக்கே வந்து அவருக்கு வந்து ரிப்போர்ட் எல்லாமே ஜெனரேட் ஆயிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ்ல ஜெனரேட் ஆயிடுச்சு. ஹெச்பிஎஸ்ஏஜி அப்படின்றது
நான் ரியாக்டிவ், கம்ப்ளீட்லி 0, வெரி வெரி லோ டைட்டர் 0.21 தான் இருக்கு. இதுக்கு மேல அவர் வந்து இத சொன்னோனே என்னன்னா, அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னே புரியல. என்ன சார் முதல்ல இருக்குன்னு இருக்கு, இப்ப இல்லன்னு இருக்கு. அதாவது நெறைய கட்டத்தில இல்லன்னு சொன்னா பேஷண்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பட் அவரோட நெலைமை என்னன்னா, அந்த மன அழுத்தத்தினால நான் இல்லன்னு உங்களுக்கு டிசீஸே இல்ல சார். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னத கூட அவரு டவுட்டா கேட்டாரு சார். உண்மையிலேயே இப்படிதான் இருக்குமா சார்? உண்மையிலேயே சந்தேகமா எனக்கு டவுட்டா இருக்கு சார். தப்பா தான் எடுத்திருப்பாங்களா சார்? அப்படின்னு நெறைய விஷயங்கள அவர் கேட்கக்கூடிய சூழ்நிலைய வந்து பார்த்தேன். இதனால தான் சொல்றேன். தயவு செய்து ப்ராப்பரா, முறையா பரிசோதனை செய்துதல் அப்படின்றது ரொம்ப, ரொம்ப கட்டாய அவசியமான ஒன்று. கம்ப்ளீட்லி நெகட்டிவ். 1 மாசத்துக்கு அதாவது 15 டேஸ்க்கு முன்னாடி பாசிட்டிவ்னு வந்தது. அடுத்த 15 டேஸ்ல கம்ப்ளீட்லி நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஒரு லைஃபே தனக்கு திரும்ப வந்ததா அவர் வந்து உணர்றாரு. சரி சார் இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு அடுத்தது ஹெச்பிவி டிஎன்ஏவும் பார்த்திருந்தோம் டார்கெட். டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா, நாட் டிடெக்டட்ன்னு இருக்கும். கம்ப்ளீட்லி இதுவுமே இல்ல. எந்த சின்ன பிசிறு கூட இல்ல. மேபி அது கூட தான் நெகட்டிவா இருக்கு. இதுல ஒரு சில கேஸஸ்க்கு வந்து இப்போ ஒரு சில கேஸஸ்க்கு வந்து இங்க சின்ன பிசர் வந்து உங்களுக்கு தெரியாம ஹெச்பிஎஸ்ஏஜி வெரி வெரி லோல இருந்து சம்டைம்ஸ் டிஎன்ஏல ஒரு சில கேஸ் 60, 62ன்னு காட்டுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி கூட அவருக்கு வந்து கிடையாது. முன்னாடி இருந்திருந்தா கூட. அதிலயும் குறிப்பா இன்னும் அடிஷனல் டெஸ்ட்டான ஆன்டி ஹெச்பிசி ஐஜிஎம் மத்தவங்களுக்கு வந்து ஐ மீன் அக்யூட் கண்டிஷன் மத்தவங்களுக்கு அ இது நம்மட்ட இருந்து எவ்வளோ நாளா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஐஜிஎம் அப்படின்றது இட் இஸ் அன் ரேபிட் புரொடியூசிங் ஆன்டிபாடி. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 2 வீக்ஸ்ல இருந்து 6 மந்த்துக்குள்ள புரொடியூஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிபாடியில ஆன்டி ஹெச்பிசி ஐஜிஎம்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. அதுவுமே அவருக்கு கம்ப்ளீட்லி 0.000 ஒரு சின்ன எள்ளு துளி கூட கிடையாது. அவ்ளோ விஷயம் அவருக்கு வந்து கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன் பண்ணி குடுத்திருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, லிவர்ல வேற ஏதாவது கார்சினோமேட்டஸ் ஒட்டுமொத்தமா எடுக்கிற எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருங்கன்னு சொல்லி லிவர்ல கேன்சரோமோ ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமாவோ அல்லது வேற ஏதாவது குரோத் இருக்கான்ற டெஸ்ட்டையும் அவருக்கு பண்ணி குடுத்து, சேஃப் ஆக்குற விஷயத்த வந்து பண்ணி குடுத்தோம். ஸோ இந்த மாரி தான். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பிஇஏஜி என்னதான் இருக்குன்னு தெரியுதுன்னு சொல்ட்டீங்க. ஃபுல்லா எடுங்க. ஹெச்பிஇஏஜி மத்தவங்களுக்கு பரவுமா? பரவாதா? இப்போ இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. டிஎன்ஏலயும் வந்துருச்சு. அப்ப போய் திரும்ப இந்த டெஸ்ட்லன்னு திரும்ப எடுத்துட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் ப்ராப்பரா தெளிவா எல்லாத்தையும் எடுத்துறது ரொம்ப ரொம்ப கட்டாய அவசியமாக அவருக்கு எடுத்தோம். கம்ப்ளீட்லி எல்லாமே நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ அத பார்த்தோனே அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதனால தான் சொல்றேன். உங்கள்ல இன்னும் நெறைய பேரு இந்த பாசிட்டிவ் அப்படின்னு மட்டும் ஒரு சில ரிப்போர்ட்ட வச்சு இன்னும் நீங்க வந்து காலத்த கடத்திட்டு இருக்கீங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல வந்து பேசியிருந்தேன். அந்த பாசிட்டிவ்ன்ற ரிப்போர்ட்ட மட்டுமே வச்சு பல டாக்டர்ஸ் பல அ முறையான பட்டம் பெறாத நபர்கள்ட்ட நெறைய பேர் நீங்க வந்து ஷேர் பண்ணி இதுக்கு சரி பண்ண முடியுமா? தீர்வு இருக்கா? தீர்வு இருக்கா? தீர்வு இருக்கான்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் நெறைய கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு இன்னும் கடைசியா தெளிவே இல்லாம வெறும் ரேபிட் கார்ட் டெஸ்ட்ட மட்டும் நம்பியே நீங்க பாசிட்டிவ்னு சொல்லிட்டு, இதுதான் யாருமே தீர்வு கிடையாதுன்னு சொல்ட்டாங்களே! இதுதான் ட்ரீட்மெண்ட்டே இல்லன்னு சொல்ட்டாங்களே! தேவலாம நம்ம ஏன் இத வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? அப்டின்ற ஒரு மெத்தன போக்கோடு பல நபர்கள் வந்து இருந்துட்டு இருக்கீங்க அப்டின்றத மறந்துறவே கூடாது. தயவு செய்து இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் இருக்கோ, எல்லாரும் ப்ராப்பரா பரிசோதனை செய்யணும் அப்டின்ற ஒரு உறுதிய இந்த மாசத்துக்கு கூட லாஸ்ட் வீக்ல கண்டிப்பா எடுங்க. டெஸ்ட் எடுத்து ப்ராப்பரா அதுக்கான ஒப்பீனியன் என்ன அப்படின்றத ப்ராப்பரா எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வ இந்த காணொளி மூலியமாக தெரிவித்துக் கொண்டு, சித்த மருத்துவத்தில முறையான தீர்வுகள ப்ராப்பரா நம்ம வந்து அணுகுனோம் அப்படின்னா, எளிமையாக இதிலிருந்து விடுபடலாம். கொஞ்சம் தீர்வுகள் ஏற்படலாம். மேனேஜ்மென்ட்க்கான தெரப்பீஸ வந்து ப்ராப்பரா குடுக்கலாம் அப்படின்றதையும் மறந்துற வேண்டாம். வேறொரு சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வேறொரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்தில கண்டிப்பா சந்திப்போம். அன்டில் நன்றி வணக்கம்.